இந்த ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வு மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்கு. நீட் நுழைவுத் தேர்வுல தமிழ் வழியில் எழுதக்கூடிய மாணவர்கள் ஏராளமானோர் இருக்காங்க. அவர்களுக்காக திரு ராஜேஷ் என்ற பேராசிரியர் மத்திய அரசோட பாடத்திட்ட புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து வழங்கியிருக்கார். தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வாறு நீட் தேர்வை அணுக வேண்டும் என்று நம்மோடு அவர் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. வாங்க கேட்கலாம். வணக்கம் சார், உங்களை பத்தி சொல்லுங்களேன். கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ராஜேஷ் வரதராஜ். என்னுடைய சொந்த ஊர் செஞ்சி வட்டம், விழுப்புரம் மாவட்டம், தாமனூர் கிராமம் என்ற கிராமத்தில் பிறந்தவன் நான். இப்ப விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய பள்ளி படிப்பை, ஆரம்ப கல்வியை என்னுடைய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தாமனூர்ல படித்தேன். அதுக்கு அடுத்தபடியா பக்கத்துல இருக்கக்கூடிய வெடால் கிராமத்துல என்னுடைய 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையில அரசு உயர்நிலைப் பள்ளியில படித்தேன். 10 முடித்துவிட்டு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பை செஞ்சியில் உள்ள புனித மைக்கேல் மேல்நிலைப் பள்ளியில என்னுடைய பள்ளி கல்வியை பயின்றேன். பள்ளி கல்வி முடித்த பிறகு 2004ல சென்னைக்கு வந்தேன். 2004 முதல் 2007 வரை அரசினர் ஆடவர் கலை கல்லூரியில நந்தனம் என்னுடைய பிஎஸ்சி தாவரவியல் படிப்பை படிக்க ஆரம்பித்தேன். 2008ல சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு கல்வியியல் கல்லூரியில் பிஎட் பட்டம் பெற்றேன். 2009-10 கல்வி ஆண்டுகள்ல சென்னை பச்சையப்பன் கல்லூரியில முதுகலை தாவரவியல் பட்டம் பெற்றேன். 2011ஆம் ஆண்டு சென்னை மாநில கல்லூரியில எம்பில் ஆய்வு பயின்றேன். அதற்கு அடுத்தபடியாக எம்எட் படிப்பை சென்னை பல்கலைக்கழகம் சேப்பாக்கம் கேம்பஸ்ல பயின்றேன். இறுதியாக என்னுடைய உயர்கல்வியை நான் துவங்கிய அரசினர் ஆடவர் கலை கல்லூரி நந்தனத்திலேயே PhD ஆய்வு பட்டத்தையும் படித்து முயன்றேன். நீட் தேர்வுக்கு தமிழ் வழியில புத்தகம் எழுதணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? 2017ஆம் ஆண்டு என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை முடித்த பின்னர் நேரடியாக சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீட் மருத்துவ கல்வி நிறுவனத்துல நீட் ட்ரைனரா முதல்ல பணியில் அமர்த்தப்பட்டேன். அதிலும் குறிப்பா தமிழ் வழியில நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்பதான் 2019 ஆண்டுகள்ல NTA வானது 13 மாநில மொழிகளிலும் நீட் தேர்வை எழுதலாம் அப்படின்ற ஒரு அறிவிக்கையையும் வெளியிட்டு இருந்தது. சோ அந்த காலகட்டத்துல NCERT பாட புத்தகத்திலிருந்து தான் NTA வந்த பிறகு, NTA எப்பொழுது தேர்வு முகமை நமக்கு நீட் நடத்த ஆரம்பித்ததோ ஃபுல் அண்ட் ஃபுல் கேள்விகள் அனைத்துமே NCERT பாடத்திட்டத்தில் இருந்து தான் வந்தது. எனக்கு அப்போதுதான் ஒரு எண்ணம் தோன்றியது, எவ்வாறு தமிழ் மொழி மாணவர்களுக்கு நாம இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கலாம் என்ற ஆவல் என்னுடைய மனதிலே தோன்றியது. அன்றிலிருந்து தினந்தோறும் இரவு நேரத்திலே 2017, 18, 19 இந்த காலகட்டங்கள்லயே இரவு நேரங்கள்ல அந்த அலுவலக பணியை முடித்த பின்னர் இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து மொழிபெயர்க்க ஆரம்பித்தேன். சரியா, மொழிபெயர்த்து எனக்கு கொஞ்சம் டைப்பிங் தெரியும்ன்றதால நான் அப்படியே மொழிபெயர்க்க ஆரம்பிச்சேன். இந்த 2019 இந்த கொரோனா காலகட்டம் வந்த பிறகு இன்ஸ்டியூட்ல வேலை இல்லை. அப்போதைக்கு நானும் என்னுடைய ஜூனியரான அஞ்சலை இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா விலங்கியல் பாடத்தையும் மொழிபெயர்க்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட தமிழ் வழி மாணவர்களுக்கு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்கள் தமிழ் வழியில நீட் தேர்வை எழுதுனா நல்லா இருக்கும் என்ற எண்ணத்தோடு 2020ல முதல்ல இந்த ராஜேஷ் நீட் புத்தகம் அப்படின்ற தமிழ் வழி புத்தகம் உயிரியலை நாங்க வெளியிட்டோம். இதுதான் எனக்கான ஒரு ஆசையாக இருந்தது. ஏன்னா அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீட்டானது அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் தமிழ் வழியில நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. சோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் தான் முதல்ல இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். தமிழ் வழியில பயிலக்கூடிய மாணவர்கள் நாங்க பார்த்த அளவுல இந்த தேர்வை அணுகவே மிகவும் பயப்படுறாங்க, இல்லைன்னா வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. அதற்கான காரணம் என்ன சார்? தமிழ் வழி மாணவர்களை பொறுத்த மட்டும் நீட் தேர்வு என்றாலே அவர்கள் நினைத்தது என்னன்னா, முதல்ல மத்திய அரசு அறிமுகப்படுத்த போன்ற பின்னரே இந்த மாதிரியான போட்டி தேர்வுகள் எல்லாம் நம்ம எழுத முடியுமா என்ற ஒரு பயம் இருந்தது. சரிங்களா, இதுதான் காரணம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் படிக்க வேண்டும், ஆங்கிலத்துல நம்ம படிச்சு எப்படி புரிந்து கொண்டு எழுதுவது அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. எப்பொழுது மத்திய அரசாங்கம் தமிழ் வழியிலும் நீட் தேர்வு எழுதலாம் என்று கொண்டு வந்த பிறகு, அதுவும் குறிப்பா நாம இந்த புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்ட பின்னர் அவர்களுக்கான பயம் போனதுன்னு சொல்லலாம். சரிங்களா, அப்ப அந்த காலகட்டத்துல எதுக்காக இவங்களுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா,
தமிழ் வழியில இருந்தா நமக்கு ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ அது ஒரு காரணமாக இருந்தது. மத்திய அரசின் பாடத்திட்டம் வந்து மிகப்பெரிய பாடத்திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையில வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை கம்பேர் பண்ணும்போது மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சிபிஎஸ்இ புத்தகம் மிகவும் எளிமையானது. இதை வந்து தமிழக மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நீட் தேர்வு கற்றுக்க. முக்கியமா தமிழ் வழியில பாடம் படிப்பவர்கள் அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல்கள் என்ன? தமிழ் வழியில நம்ம பயின்றுட்டோம், நீட் தேர்வை எழுத போகிறோம், ஐயோ நம்மளால முடியுமோ முடியாதோ என்ற கவலை எல்லாம் இருக்கவே வேண்டாம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, தமிழ் நீட் தேர்வு 7.5% இடஒதுக்கீடுலாம் வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, தமிழ் வழியில பயின்ற மாணவர்கள் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய நிகழ்வு நடந்தது. அதிலும் குறிப்பா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா 2021 காலகட்டத்துல என்னுடன் பயின்ற மாணவர்களே திவ்யா, பிரசன்னா, லோகேஷ் இவங்கெல்லாம் நீட் தேர்வுல முதல் அட்டம்ப்ட்லயே வெற்றி பெற்றாங்க. அதே போல 2022 மாநில அளவுல முதலிடம் பெற்ற சிவா நம்ம ராஜேஷ் புத்தகத்தை பயின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2023 தர்மபுரியை சேர்ந்த பச்சையப்பன் நம்ம தமிழ் மீடியம் புத்தகத்தை பயின்றுதான் முதல் 2ஆம் மதிப்பெண், மாநில அளவுல 2ஆம் மதிப்பெண் பெற்றிருந்தாங்க. ஏன் 2024 இந்த வருடம் நீங்க எடுத்துக்கிட்டா கூட தமிழ் வழியில பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் முதலிடம் பிடித்திருக்காங்க. அதனால தமிழ் வழியில பயின்றால் நம்மால் நீட் தேர்வுல பாஸ் பண்ண முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. சரிங்களா? நம்ம மொழிபெயர்த்துக்கக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்க தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஈஸியா நீங்க மருத்துவ சீட்டு எடுத்துடலாம். அதே போல நான் இன்னும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய 11ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு நடத்தக்கூடிய பாடத்தை நீங்கள் சும்மா நம்ம ஏதோ மனப்பாடம் பண்ணி மார்க் எடுக்கணும் அப்படின்னு படிக்காதீங்க. சரிங்களா? இயற்பியல் ஆகட்டும், வேதியியல் ஆகட்டும், அடிப்படைய புரிந்து படித்துக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா எளிதில் இந்த மார்க்கை எடுத்துடலாம். சரிங்களா? ஏன்னா ஸ்டேட் போர்டுல இருக்கக்கூடிய பாடத்திட்டம் என்சிஆர்டி பாடத்திட்டத்தை ஒத்து போனதாக இருக்கும். எங்க அப்படின்னா இயற்பியல், வேதியியல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்பியலையும் வேதியியலையும் அவங்களது ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுல அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கொட்டி கிடக்கு. அரசு பள்ளி ஆசிரியர்கிட்ட இருந்து அவர்களிருந்து நீங்க பெற்று புரிந்து கொண்டு படித்தாலே நீங்க எளிதில நீட் தேர்வை வெற்றி பெறலாம். உயிரியல் பாடத்தை எளிதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இயற்பியல் மற்றும் வேதியியலை கண்டு பயப்படுறது ஏன் சார்? பொதுவா உயிரியல் பொறுத்த மட்டும் என்சிஆர்டி பாட புத்தகத்துல மொத்தமே 2 புத்தகம் தான். என்சிஆர்டியில பயாலஜில 360 மார்க்குக்கான கேள்விகள் வருகின்றன. 2 புத்தகம் தான். ஆனா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு முதல்ல 6 புக்கு இருந்தது, இப்ப 4 புக்கா குறைஞ்சிருக்கு. உயிரியல் பாடம் அவங்களுக்கு மிக எளிதாக இருக்கு, ஈஸியா அவங்க படிச்சிடுறாங்க. யூடியூப் சேனல்ஸ்ல, ஏன் நம்ம யூடியூப் சேனல்லயே வீடியோஸ்லாம் நாம வெளியிட்டு இருக்கோம், அதெல்லாம் நாம என்ன பண்ணிடுறோம், நல்லா படிச்சுக்கிறாங்க. ஆனா இயற்பியல், வேதியியல் வரும்போது மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, மக்கப் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. அப்ப இயற்பியல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல, இயற்பியல்ல 11ஆம் வகுப்பு படிக்கும் போதே நீங்க ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்க என்ன பண்ணணும், நல்லா தெளிவா புரிந்து கொண்டு படிக்கணும். ஜஸ்ட் நீங்க ஏதோ எக்ஸாம் எழுதுறதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்றது கூடாதுன்னா, என்னுடைய எய்ம் நீட் தேர்வை நான் கிளியர் பண்ணணும், கியூட் எக்ஸாமை நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா, அல்லது ஜேஇ நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க முதல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணும், புரிந்து படித்தல் வேண்டும். அவ்வளவுதான். அப்ப இயற்பியல் ஸ்கூல் லெவல்ல ஒரு சில ஆசிரியர்கள் பண்ணக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள் அப்படி இருக்கும். பெரும்பான்மையான தமிழக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிகவும் கை தேர்ந்தவர்கள். சரியா? அவர்களுக்கு இடத்துல நீங்க புரியலன்னா அவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சு படிக்கணும். அதே மாதிரி வேதியியலை பொறுத்த மட்டும் இல்ல, வேதியியலும் அப்படிதான். 11ஆம் வகுப்பு பார்க்கும் போதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேதியியலை படிக்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனிமை வரிசை அட்டவணை வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை கிளியர் கட்டா நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். அப்பவே புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப பயாலஜி அவங்களுக்கு ஈஸியா இருக்கு, அவங்க படிச்சு முடிச்சிடுறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான். பிசிக்ஸ்ல ஒரு 45 கேள்விகள் வரப்போகுது, வேதியியல்ல 45 கேள்விகள் வரப்போகுது. அவ்வளவுதானே.
அதுல மாணவர்கள் திறம்பட படித்தாலே வெற்றி பெறலாம் ஈஸியா. இயற்பியல் பாடம்னா இன்னுமே கஷ்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. இந்த பாடத்தை எவ்வாறு மாணவர்கள் எளிதில் அணுக முடியும் சார்? மாணவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவருடைய மனதில் நான் எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா, நீங்க 11th சேரும்போது நீங்க சூஸ் பண்ணக்கூடிய குரூப் என்னவா இருக்கணும் அப்படின்னா மேக்ஸ் பயாலஜியா இருக்கணும். சரிங்களா? இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரியல், சரிங்களா? இந்த மாதிரியான குரூப் நீங்க தேர்வு செய்யணும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ஏன் பிசிக்ஸ அரசு பள்ளி மாணவர்கள் கற்பதற்கு கடினப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கான பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுவே நீங்க பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு பதிலா மேக்ஸ் பயாலஜி இருக்கக்கூடிய குரூப்பை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கணிதம் வரும்போது இயற்பியல் மிக எளிதாகவே வந்துவிடும். சரிங்களா? அதேதான், நீங்க பேசிக் மேக்ஸ் வேண்டும். பேசிக் மேக்ஸ் இருந்தா மட்டும்தான் இயற்பியலை நீங்க என்ன பண்ண முடியும், எளிதாக கற்க முடியும். அதே மாதிரி இயற்பியல் பாடத்தை நம்ம எளிதா படிப்பதற்கு வேறு சில என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கேள்வி பதில்களை நீங்க ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் படிச்சா போதாது. நிறைய கேள்வி பதில்களை நீங்க என்ன பண்ணணும், நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஒரு கேள்வி எழுதுறோம், ஆன்சர் வர வரைக்கும் நீங்க விடக்கூடாது. அதை மறுபடியும் 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 போட்டு இதுதான் ஆன்சர் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு மிகச்சிறந்த வழிமுறையா இருக்கும். மேலும் இந்த இயற்பியல் பாடத்தை கற்கும் போது 11th படிக்கிறீங்களா ஸ்கூல்ல, 11th கம்ப்ளீட்டா 11th சிலபஸை நீங்க முடிச்சிருக்கணும். அதே மாதிரி 12th வரும்போது 12th இருக்கக்கூடிய பிசிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், முடிச்சிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க கிராஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க நீட் தேர்வு எழுத ஈஸியா இருக்கும். அல்லது 1 இயர் நீங்க ரிப்பீட் பண்றீங்கன்னா கூட பேசிக்க நீங்க அடிப்படை 11th 12th தரமா படிச்சிருந்தா மட்டும்தான் அதை நீங்க பண்ண முடியும். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆங்கில வார்த்தைகளை, ஒரு சில வார்த்தைகளை புரிந்து கொண்டு தமிழ் வழியில நிறைய புத்தகங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு கடினம். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்டிஜி, பிசிக்ஸ் வாலா, இது போன்ற ஆங்கில புத்தகங்கள் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க இயற்பியல்ல மிக அதிகமான மதிப்பெண்களை எடுக்க முடியும். ஆங்கில வழியில படிக்கக்கூடிய மாணவர்களை விட தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா கஷ்டப்படுறது ஏன்? என்டிஏ நான் தமிழ் வழியில நீட் தேர்வை எழுதியது அறிமுகப்படுத்திய பிறகு முதல்ல நடந்த நீட் தேர்வுல தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்ட கேள்விகள் மாணவர்களால புரிந்து கொள்ளும் வகையில இல்லை. இதுதான் மிக முக்கியமான காரணமா இருந்தது. ஏன்னா ஆங்கிலத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியா ஒரே ஒரு வார்த்தைகள் தான் இருக்கும், ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும், அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யும் போது அதற்கு பல்வேறு விதமான வார்த்தைகளை நம்ம வர்றதால தமிழ் வழியில பயிலக்கூடிய மாணவர்கள் சற்று கடினப்படுகிறார்கள் சொல்லணும். சரிங்களா? அதனாலதான் நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க இயற்பியல் படிக்கும் போதும் வேதியியல் படிக்கும் போதும் இப்ப ஒவ்வொரு வார்த்தைக்குமான ஆங்கில வார்த்தைகளையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போக போக ஆரம்பத்துல தமிழ் வழியில படிக்க ஆரம்பிச்சா கூட ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு இங்கிலீஷ் கேள்விகள், ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா நீட் தேர்வுல ஈஸியா நீங்க மார்க் எடுக்கலாம். இதுதான் காரணமாக இருக்கு. நீங்க எழுதிய தமிழ் வழி புத்தகம் மிகவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் சொல்ல கேள்விப்படுறோம். உங்களுடைய புத்தகம் தவிர வேற என்னென்ன புத்தகங்களை மாணவர்கள் இந்த தேர்வுக்காக படிக்கணும்? தமிழ் வழியில ராஜேஷ் நீட் புத்தகத்துல இயற்பியலுக்கு 2 புத்தகம், வேதியியலுக்கு 2 புத்தகம், உயிரியலுக்கு 4 புத்தகம் என மொத்தம் 8 புக் இருக்கு. இது தவிர இன்னொரு புக்கு நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா ராஜேஷ் பிசிக்ஸ் எம்சிக்யூ. சரிங்களா? மொத்தம் 9 புத்தகங்கள் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ இப்ப ஒவ்வொரு புத்தகத்தை பத்தி நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னா, உயிரியல் புத்தகம், உயிரியல்ல தேர்வுக்கான தேரி புத்தகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 95% என்சிஆர்டியை அப்படியே மொழிபெயர்த்த புத்தகம். ஒரு சில ஒரு 5% எரர் இருக்கலாம், 95% அளவுதான் இருக்கும். 2020 இருந்து கிட்டத்தட்ட 2021, 22, 23, 24, 25 நடக்க போகுது. இந்த 24 வரைக்கும் என்னுடைய பாட புத்தகத்துல எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருந்தன, 99 கேள்விகளா, 90 கேள்விகளா, 100 கேள்விகளை இடம்பெற்றிருந்தனவா, இதுக்கான எவிடன்ஸோட நான் வெளியிட்டிருப்பேன். சரிங்களா? இது உயிரியல் புத்தகத்தை பொறுத்த மட்டும் இல்ல. அதுக்கு அடுத்தது உயிரியலுக்கான வினா வங்கி புத்தகமும் நம்ம கிட்ட இருக்கு. அது போதுமானது. உயிரியலுக்கு தமிழ் வழியில இந்த புத்தகம் போதுமானதாக இருக்கு. சரிங்களா? அதே போல அடுத்ததான் நாம் சொல்ல போறது ராஜேஷ் நீட் புக்ஸ்லயே
வேதியியல் புத்தகம் இருக்கு. இது வந்து சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய பாரத் நீட் அகாடமியும் நம்மளுடைய ராஜேஷ் நீட் அகாடமி 2 பேரும் இணைந்து உருவாக்கின புத்தகம் வேதியியல் புத்தகம். இதுவும் 95% அப்படியே என்சிஆர்டிய மொழியாக்கம் செய்யப்பட்ட புத்தகம். பிளஸ் இந்த வருஷம் அந்த புத்தகத்துல நாம என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் என்று சொல்லப்படக்கூடிய வினாக்களை ஒவ்வொரு சாப்டருக்கும் இணைச்சிருக்கும். சரியா? அது வேதியியல் புத்தகம். சோ நம்ம கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய உயிரியல் உங்களுக்கு 100% ஃபுல்ஃபில் பண்ணும் தமிழ் வழி மாணவர்களுக்கு. அதே மாதிரி வேதியியல் புத்தகமும் ஃபுல்ஃபில் பண்ணும். ஆனா வேதியியல்ல இன்னும் நிறைய கேள்விகள் வேண்டும். அதே மாதிரி இயற்பியலை பொறுத்த மட்டும் நம்மளுடைய பாட புத்தகம் முழுவதுமாக என்சிஆர்டியிலிருந்து லைன் பை லைன் டிரான்ஸ்லேட் பண்ணது கிடையாது. அந்த இயற்பியல் புத்தகத்தை நாம எவ்வாறு உருவாக்கி இருப்போம் அப்படின்னா, முக்கியமான கான்செப்ட், அதுக்கான கொஸ்டின் வித் சொல்யூஷன் இப்படிதான் உருவாக்கி இருப்போம். அது கிட்டத்தட்ட ஒரு 50% தான் உங்களுக்கு பூர்த்தி செய்யும். அப்ப உங்களுடைய இயற்பியல்ல நமக்கு 100% பூர்த்தி ஆகலையே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு தமிழ் வழி புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் மற்றும் பியர்சன் நிறுவனம் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த புத்தகம் தமிழ் மொழி மாணவர்களுக்கு நம்ம ராஜேஷ் நீட் புத்தகம் தவிர அந்த புத்தகமும் உங்களுக்கு பயன்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நியரஸ்ட் புக் ஷாப்ல நிறைய கம்பெனி புத்தகங்கள் இருக்கும். வினா வங்கிகளை சால்வ் பண்ற மாதிரியான புத்தகங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எந்த புக்கு கடையில போயிட்டு எந்த கம்பெனி புக்கு வாங்கினாலும் அடிப்படை உங்களுக்கு ஆங்கில வழியில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி பாட புத்தகம் மிக முக்கியமானது. அதுதான் உங்களுக்கு பகவத்கீதை, அதுதான் உங்களுக்கு குரான், அதுதான் உங்களுக்கு பைபிள். அது வச்சுக்கிட்டு தான் நீங்க எந்த தமிழ் மீடியம் புத்தகத்தையா இருந்தாலும் நீங்க பயிலணும். இதுதான் உங்களுக்கான ஒரு எளிய வழியாக இருக்கு. என்னென்ன உத்திகளை பயன்படுத்தினால் தமிழ் வழியில பயிலக்கூடிய மாணவர்கள் சாதனை செய்ய முடியும்? என்னன்னா, ஆங்கிலத்துல ஈஸியா கேள்வியை புரிஞ்சுக்குவாங்க. தமிழ் வழியில புரிவது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அப்ப 1க்கு 3 தடவை நீங்க அந்த கான்செப்ட, உங்களுக்கு நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் நடத்தக்கூடிய அந்த கான்செப்ட நீங்க என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீட் தேர்வை பொறுத்த மட்டும் இது ஒரு போட்டி தேர்வு. சரியா? சாதா உங்களுடைய பள்ளியில எழுதக்கூடிய காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு போல் அல்ல. சரியா? ஒரு போட்டி தேர்வு அப்படின்னும் போது உங்களுடைய அறிவை சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப எந்த ஒரு கேள்வி பதில நீங்க பயில ஆரம்பிச்சாலும் புரிந்து படிங்க. புரியலன்னா உங்க ஆசிரியர்கிட்ட புரியும்படி மறுபடியும் நீங்க கேட்டு தெளிவுபட்டீங்கன்னா தான் ஈஸியா உங்களால தமிழ் வழி மாணவர்கள் அதுல அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ் வழி புத்தகம் இருக்கு, இருந்தாலும் நீங்க 1 இயர் நீங்க ரிப்பீட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலத்தையும் சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க. இறுதியில நீங்க ஆங்கிலத்தை, சப்போஸ் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு டவுட் வருது, தமிழ் வழி கேள்வி நம்ம எழுதுறோம், ஏதாவது சந்தேகம் வரும்போது உடனடியாக நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஆங்கில வழி கேள்வி இருக்கும். ஏன்னா நீங்க நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்வி தமிழ்லயும் வரும், இங்கிலீஷ்லயும் வரும். தமிழ் வழியில டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், உடனடியா ஆங்கில வழியில் இருக்கக்கூடிய கேள்வியை பார்த்து ஆன்சர் போடணும். சோ இத பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க மருத்துவர் ஆகிடலாம். இன்னும் 3 மாதம் தான் இந்த தேர்வுக்கு இருக்கு. என்ன அணுகுமுறையை மாணவர்கள் பின்பற்றினால் அதிக மதிப்பெண்களை பெற முடியும்? இன்னும் இருக்கிறது நீட் தேர்வு ஆல்ரெடி அறிவிச்சுட்டாங்க. 2025 நீட் தேர்வு மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம், இந்த குறுகிய காலத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். கம்ப்ளீட்டா பயாலஜி படிச்சிருங்க. 2 புத்தகம் தாங்க, மொத்தமே இந்த 2 புத்தகம் தான் இருக்கு. சரிங்களா? நம்ம தியரி புக்கம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமே இங்க இருக்கிறது இந்த 2 புத்தகம் தான் தமிழ் வழிக்கு. இதை நீங்க படிச்சீங்கன்னாவே பயாலஜில 360க்கு 360 எடுத்துடலாம். அப்ப நீங்க முடிக்க வேண்டிய விஷயம் என்ன, முதல்ல பயாலஜியை படிக்கணும். சரிங்க? அடுத்தது பயாலஜி லைன் பை லைன் படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். பிளஸ் இதுக்கான கொஸ்டின் பேங்க் வேணும்னா நீங்க வாங்கி என்ன பண்ணிக்கங்க, அதை பிராக்டிஸ் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். 2வது, சரிங்க, இப்ப போயிட்டு நான் எல்லா பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி என்னால கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இப்ப 12th மாணவர்களாக இருந்தேன், 12th இப்பதான் கரண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, 12th பிசிக்ஸ் இப்ப கரண்டா தான் நீங்க படிச்சீங்க, அந்த பிசிக்ஸ் பாடங்களை மட்டும் படிங்க. அதே மாதிரி 12th கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, அதை படிங்க. ஏன்னா இந்த குறுகிய காலத்துல இதை முடிச்சுட்டு 11th இருக்கக்கூடிய பிசிக்ஸ்ல வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எதுன்னு பாருங்க.
அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில எது வெயிட்டேஜ் இருக்குன்னு பாருங்க. அதை நீங்க படிச்சுட்டீங்கன்னா போதும். ஏன்னா உங்களால இந்த குறுகிய காலத்துல முதல் தடவை நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இது போதுமானதா இருக்காது. அதனால பயாலஜி 11th 12th கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை 12th இருக்கக்கூடிய லெசனை கம்ப்ளீட்டா நீங்க படிச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய குறிப்பிட்ட காலங்கள்ல 11th இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி படிங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கும். தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமில்லாம அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த வருடம் 2025 நீட் தேர்வு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் அட்டம். சரிங்களா? பெற்றோர்கள் நீங்க என்ன சொல்லுவீங்க? முதல்ல ஸ்கூல் எக்ஸாம் நீங்க பாருங்க. ஸ்கூல் எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம நீட் தேர்வுக்கு தயாராகலாம் அப்படின்னு அறிவுரை கொடுங்க. பெற்றோர்களாகி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க கூடாது. சரியா? அதாவது அவங்களோட எய்ம் நீங்க டாக்டர் ஆகணுமா, கவலைப்படாத தம்பி, கவலைப்படாத பாப்பா, நமக்கு இப்ப நீங்க ஸ்டேட் போர்டு எக்ஸாம் முடிஞ்சு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாட்கள் நமக்கு கிடைக்கும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, பயாலஜி பிசிக்ஸ் உனக்கு என்ன வருதோ அதை படிங்க. சரிங்களா? ஏற்கனவே நல்லா தரவா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா முதல் தடவை ட்ரை பண்ணி பாரு, முயற்சி செய்வோம். சரியா? முயற்சி செஞ்சு நம்ம வெற்றி அடையலைன்னா அதை நம்ம பயிற்சியா எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு வருடம். சரியா? நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குப்பா. நீங்க போய் இன்ஸ்டியூட் படிக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே கண்ணா முன்னால் சோர்சஸ் கிடைக்குது. அல்லது உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கக்கூடிய பயிற்சி மையங்கள்ல சேர்ந்து கூட நீங்க என்ன பண்ணலாம், 1 year ரிப்பீட் பண்ணி அடுத்த வருஷம் பயிற்சி எடுத்துட்டோம்ல, அடுத்த வருஷம் வேற லெவல்ல நீங்க எழுதி நீட் தேர்வை வெற்றி பெறலாம். அப்ப பேரண்ட் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா மாணவர்களை போட்டு பிரஷர் கொடுக்காதீங்க. அவ்வளவுதான், தட்டி கொடுங்க. சரியா? தட்டி கொடுத்து பரவாயில்லடா குடுறா, இந்த டெஸ்ட் இவ்வளவுதான் மார்க் வந்ததா, அடுத்த டெஸ்ட் எடுத்துக்கங்க. சரியா? இந்த நீட்ல இவ்வளவுதான் மார்க் வந்திருக்கா, அடுத்த வாட்டி இதை விட வேற லெவல் பாய்ச்சல்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க ஊக்கப்படுத்துங்க. அது போதுமானதாக இருக்கும். சரிங்களா? நீங்க மாணவர்களுக்கு ஒரு தோழனாக அல்லது தோழியாக இருந்து நீங்க வழிகாட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்க மாணவர்களால என்ன பண்ண முடியும், நீட் தேர்வை ஜெயிக்க முடியும். இவ்வளவு நேரம் மாணவர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கத்தோடு நீங்க பேசினதுக்கு மிக்க நன்றி. இது போன்று நிறைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ள மனமாற நாங்கள் வாழ்த்துகிறோம் சார். நன்றி. நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.